ஹலோ எவ்ரிவன், எல்லாத்துக்கும் வணக்கம். போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற பிபிஎஃப் அக்கௌண்ட், அதாவது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு, தமிழில் சொல்லணுன்னா பொது வைப்பு தொகை, இந்த திட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது 15 வருஷம் சேவிங்ஸ் ஸ்கீம். இதுக்கு வட்டி பார்த்திங்கன்னா 7.1%. எவ்ரி குவார்ட்டர் ஒன்ஸ் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிலேருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை சேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த பிபிஎஃப்க்கு வட்டி விகிதம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 2-3 குவார்ட்டராகவே ஸ்டேபிளாக 7.1 தான் இருக்குது. சரி, இந்த ஸ்கீம் யாரெல்லாம் போடலாம்? 15 இயர்ஸ் ஸ்கீம் ஆச்சு, இடையில ஏதாச்சும் எடுக்க முடியுமா? இல்லை 15 வருஷத்துக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ண முடியுமா? லோன் ஏதாச்சும் வாங்க முடியுமா? அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் திங், இந்த அக்கௌண்ட் யார் போடலாம்னு பார்க்கலாம். நிறைய பேர் இது பொன்மகன் சேமிப்பு திட்டம், அதனால் பசங்களுக்கு மட்டும்தான் போட முடியும்னு நினச்சிட்ருக்காங்க. பட் பிபிஎஃப் அக்கௌண்ட் அப்படி கிடையாது, எல்லாருமே போடலாம். கேர்ள்ஸ், பாய்ஸ், அடல்ட்ஸ்னு சொல்லி எல்லாருமே போடலாம். என்ன ஒன்றுனா, பிபிஎஃப் அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா லாங் டைம் டியூரேஷன்றனால ஏஜ்டு பர்சன்லாம் போடுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. மற்றபடி எல்லாருமே போடலாம். ஒருத்தருக்கு ஒரு அக்கௌண்ட்டு தான் போட முடியும். ஓகே, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். இந்த அக்கௌண்ட் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இருக்குது, பேங்க்லேயும் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டவுன் ஆஃபீஸில் ஒரு ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிரான்ச் ஆஃபீஸில், அதாவது கிராமப்புறத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ஸ்கீம் ஓப்பன் பண்ண முடியாது. சரி, இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இண்டிவிஜுவல் அப்படின்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ், பேன் கார்டு ஜெராக்ஸ், ஃபோட்டோ, மினிமம் 500 ரூபாய் பணம், இதை கொடுத்தா ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்து மைனர் பேரில் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சைல்டோட பர்த் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு, ஆதார் கார்டு ஜெராக்ஸு, பேரண்ட்டோட ஆதார் கார்டு ஜெராக்ஸு, பேன் கார்டு ஜெராக்ஸு, ஃபோட்டோ, கேஷ், இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கு உங்களுக்கு பாஸ்புக் கொடுப்பாங்க. ஓகே, பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்து பணம் எப்படி கட்டணுன்றதை பார்க்கலாம். பிபிஎஃப் அக்கௌண்ட் ஒரு உண்டியல் மாதிரி தான். எப்போ வேணாலும் போடலாம், எவ்வளோ டைம் வேணாலும் போடலாம். வாரம் ஒருக்க, மாதம் ஒருக்க, 2 மாதத்துக்கு ஒருக்க, வருஷம் ஒருக்க, இல்லை ஒரு நாளில் 2 டைம், இந்த மாதிரி எப்படி வேணாலும் நம்ம போடலாம். ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு மினிமம் 500 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் 1.5 லட்சம் வரைக்கும் நம்ம பே பண்ணலாம். ஓகே, மாதம் 500 ரூபா கட்டினா 15 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ பணம் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது மாதம் 500 ரூபா கட்டுறோம் அப்படின்னா மொத்தம் 15 வருஷத்துக்கு 180 மாதம். அப்போ 180 மாதத்துக்கு 500 ரூபா போட்டோம் அப்படின்னா நம்ம மொத்த பணமாக 90,000 ரூபாய் கட்டியிருப்போம். நமக்கு மொத்த வட்டியாக 67,785 ரூபா கிடச்சிருக்கும். அப்போ வட்டி அசல் ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு 1,57,785 ரூபா நமக்கு மொத்த பணமாக கிடைக்கும். ஓகே, இப்போ மாதம் 1000 ரூபா போட்டோம் அப்படின்னா 180 மாதத்துக்கு நம்ம 1,80,000 ரூபா கட்டியிருப்போம். 1,35,572 ரூபா வட்டி கிடச்சி நமக்கு முதிர்வு தொகையாக 3,15,572 ரூபா கிடைக்கும். மாதம் 2000 ரூபா போட்டோம் அப்படின்னா 180 மாதத்துக்கு மொத்தம் 3,60,000 ரூபா நம்ம கட்டியிருப்போம். நமக்கு கிடைக்கிற வட்டி பார்த்திங்கன்னா 2,71,135 ரூபா. அப்போ வட்டி அசல் சேர்த்து மொத்தம் முதிர்வு தொகை பார்த்திங்கன்னா 6,31,135 ரூபா கிடைக்கும். மாதம் 5,000 ரூபா போட்டோம் அப்படின்னா நமக்கு முதிர்வு தொகை பார்த்திங்கன்னா 15,77,841 ரூபா கிடைக்கும். மாதம் 10,000 ரூபா போடுறோம் அப்படின்னா நமக்கு முதிர்வு தொகையாக 31,55,680 ரூபா கிடைக்கும். இந்த மாதிரி மாதம் கட்டினாதான் இந்த மெச்சூரிட்டி கிடைக்குமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. மாதம் 1000 ரூபாங்கிறத பிரித்து நீங்கள் வாரம் 250 ரூபா கூட போடலாம், எப்படி வேணாலும் டெபாசிட் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு கால்குலேஷனுக்காக தான் நான் இவ்வளோ போட்டால் இவ்வளோ கிடைக்குன்றதை சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ பணம் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வட்டி வருஷ எண்டில் கிரெடிட் ஆகும். வருஷ எண்டுனா ஃபினான்ஷியல் இயர் எண்டு, அப்போ மார்ச் மாதத்தில் கிரெடிட் ஆகும். இதில் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டை பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ் செக்ஷன் 80C நம்ம காமிச்சிக்கலாம். இந்த ஸ்கீமில் கிடைக்கிற வட்டிக்கு டேக்ஸ் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு டிஸ்கண்டினியூஷன் பற்றி பார்க்கலாம். பிபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு மினிமம் டெபாசிட் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 500 ரூபா. முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு இந்த மினிமம் அமௌண்ட்டாச்சு அட்லீஸ்ட் டெபாசிட் பண்ணியிருக்கணும். அப்படி டெபாசிட் பண்ணல அப்படின்னா அந்த 1 இயர் பீரியடில் கட்டாதனால அந்த அக்கௌண்ட் டிஸ்கண்டினியூ ஆகிருக்கும். அதை அகைன் நம்ம ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு கொண்டுட்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வெரி சிம்பிள். எந்த வருஷம் கட்டலையோ அந்த வருஷத்துக்கான மினிமம் கட்ட வேண்டிய பணம் 500 ரூபா ப்ளஸ் டிஃபால்ட்டு ஃபீன்னு சொல்லி 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும். அப்போ 500 + 50 580. இந்த ஃபினான்ஷியல் இருக்கு ஒரு 500. ஸோ மொத்தம் 1,050 ரூபா கட்டுனா போதும், அந்த அக்கௌண்ட் லைவ் ஸ்டேட்டுக்கு வந்துடும்.
இன்னொரு விஷயம், ஒன்ஸ் டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து லோனும் வாங்க முடியாது, வித்ட்ராலும் வாங்க முடியாது. அதுவும் இல்லாமல் இந்த ஸ்கீமில் இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தியாக கிடைக்குதுங்களா, அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு டெபாசிட் பண்ணுங்கள். டிஸ்கண்டினியூஷன்ற பேச்சுக்கே நம்ம போக வேணாம். ஓகே, லோன் பற்றி இப்போ பார்க்கலாம். போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக லோன் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்கீம் ஆர் இன்சூரன்ஸ் போட்டிருந்தோம் அப்படின்னா நம்ம கட்டின பணத்துலேருந்து பாதி பணம் நம்ம லோனாக வாங்கிக்கலாம். அந்த மாதிரி பிபிஎஃப் அக்கௌண்ட்லேயும் வந்து லோன் வாங்க முடியும். ஓகே, லோன் வந்து எப்போ வாங்க முடியும்? எடுத்தது லோன் தந்துடுவாங்களா? தரமாட்டாங்க. லோன் வாங்குறதுக்கு எவ்வளோ பீரியட் வெயிட் பண்ணணும் அண்டு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நம்ம லோனாக வாங்கிக்கலாம் அப்படின்னா, பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த ஃபினான்ஷியல் முடிஞ்சதுக்கப்புறம் 1 இயர் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அப்படின்னா தான் வந்து நமக்கு லோன் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 2020 அக்டோபரில் பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஃபினான்ஷியல் இயர் எப்போ முடியும்னா 21 மார்ச்சில் முடியும். அதாவது 2021 மார்ச்சில் முடியும். அப்போது 2022 மார்ச்சுக்கு மேலே நம்ம லோன் வாங்குறதுக்கு எலிஜிபிள் ஆகுவோம். சரிங்களா? ஓகே, லோன் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா நம்ம பணத்துலேருந்து 25% ஆஃப் அமௌண்ட் வந்து லோனாக கொடுப்பாங்க. இந்த லோனை வந்து அகைன் நம்ம ரீபேமெண்ட் பண்ணணும். லோன் ரீபேமெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 3 இயர்க்குள்ளே நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு 1% தான் இன்ட்ரெஸ்ட்டு. அதுவே 3 இயர்க்கு அப்புறம் 3 வருஷத்துக்கு மேலே நம்ம ரீபேமெண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 6% வந்து ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் போட்டு நம்ம கட்டணும். ஓகே, இப்போது செகண்ட் லோன் அகைன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வாங்கின லோனை வந்து கரெக்டாக கட்டி முடிச்சிருந்தா தான் செகண்ட் லோன் வந்து தருவாங்க. நெக்ஸ்ட்டு வித்ட்ரால் பற்றி பார்க்கலாம். இப்போது வித்ட்ரால் அண்டு லோன் ரெண்டுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. லோன்னா நம்ம பணத்தை வாங்கிட்டு அகெயின் அந்த பணத்தை ரீபேமெண்ட் பண்ணுவோம். வித்ட்ரால் அப்படிங்கிறது நம்ம வந்து வாங்குவோம், பட் அகெயின் ரீபேமெண்ட் பண்ண மாட்டோம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் வித்ட்ரா பண்ணுறதுக்கு ஏதாச்சும் டைம் பீரியட் இருக்கா? வித்ட்ரா எடுக்கலாம் அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை வித்ட்ரால் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு தான் நம்மளால் வித்ட்ரால் எடுக்க முடியும். எவ்வளோ பணம் வித்ட்ரால் எடுக்க முடியும் அப்படின்னா, நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்கோ அதுலேருந்து 50% ஆஃப் அமௌண்ட்டை வந்து வித்ட்ராவில் எடுத்துக்க முடியும். ஓகே, பிபிஎஃப் அக்கௌண்ட் போட்டாச்சு, பணம் டெபாசிட் பண்ணுறதை பார்த்தாச்சு, லோன் வித்ட்ரால்லாம் பார்த்தாச்சு. இப்போது ப்ரியராகவே மெச்சூர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். அதாவது 15 வருஷத்துக்கு முன்னாடியே அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுலேருந்து 5 வருஷத்துக்கு மேலே வேணும்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கும் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. நம்பர் 1, ஒரு வேளை அக்கௌண்ட் ஹோல்டருக்கோ ஸ்பௌஸ்க்கோ அல்லது அவங்களோட குழந்தைங்களுக்கோ ஏதாச்சும் அச்சுறுத்தும் நோயால் பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னா அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 2, அக்கௌண்ட் ஹோல்டரோட மேற்படிப்பு செலவு ஆர் குழந்தைங்களோட மேற்படி செலவுக்காக வேணும் அப்படின்னா அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 3, ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ் மாறுது அப்படின்னா, அதாவது என்ஆர்ஐயாக மாறிட்டாங்க அப்படின்னா, நான் ரெசிடென்டல் இந்தியனாக மாறிட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படி ப்ரீமெச்சூர் பண்ணும்போது நமக்கு கொடுத்த இன்ட்ரெஸ்ட்லேருந்து 1% ஆஃப் அமௌண்ட் வந்து பிடிச்சிட்டு கொடுப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மெச்சூரிட்டி பீரியட் பார்த்திங்கன்னா 15 வருஷம். 15 வருஷத்துக்கு அப்புறம் பிபிஎஃப் அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். வட்டி ப்ளஸ் அசல் சேர்த்து நமக்கு முதிர்வு தொகையை நமக்கு கிடைக்கும். மெச்சூரிட்டி டைமில் நமக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. நம்பர் 1, க்ளோசர் ஃபார்மை கொடுத்து அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். வட்டி ப்ளஸ் அசல் சேர்த்து நமக்கு மெச்சூரிட்டியாக கிடைக்கும். நம்பர் 2, 15 வருஷத்துக்கு அப்புறம் அக்கௌண்ட்டையும் க்ளோஸ் பண்ணாமல் ஃபர்தராக எந்த டெபாசிட்ஸும் பண்ணாமல் அப்படியே விட்டுறலாம். பிபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வரும். பேமெண்ட் எப்போ வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு ஒரு வித்ட்ரால் வந்து எடுத்துக்கலாம். நம்பர் 3, பிபிஎஃப் அக்கௌண்ட்டை எக்ஸ்ட்ரா 5 இயர்ஸ்க்கு வந்து வேணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மெச்சூரிட்டி டேட்லேருந்து 1 இயர்க்குள்ளே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். டிஸ்கண்டினியூஷன் ஆன அக்கௌண்ட்டெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. இந்த எக்ஸ்டெண்ட் அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம டெபாசிட்ஸ் பண்ணுவோம். இங்கேயும் ஒரு ஃபினான்ஷியலுக்கு ஒரு டைம் வந்து வித்ட்ரால் எடுத்துக்க முடியும். அப்படி எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னா 60% ஆஃப் அமௌண்ட்டை வந்து நம்ம வித்ட்ராவில் எடுக்க முடியும். ஓகே ஃபைன், இந்த வீடியோவில் பிபிஎஃப் அக்கௌண்ட் பற்றி டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஃபைனலி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.